Welcome to Docent Decibel Dream Technologies. Kubernetes in 30 Days series ஓட 18th வீடியோவில் இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் Kubernetes ஸ்டோரேஜ் அலோகேஷன் அப்படின்ற டாபிக், அதாவது Kubernetes வால்யூம்ஸ் தான் என்னன்னு பார்ப்போம். ஒரு வால்யூம்ஸ் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டெப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா Kubernetesல அந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்டோரேஜ் ஆர் அந்த அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுற அடிஷ்னல் மெமரிஸ், அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன்ஸை ஒரு ஸ்டோரேஜாக நீங்கள் ஆட் பண்ணி வைக்கிறது தான் Kubernetes volumes. Kubernetes volume is a storage that is accessible to containers in a pod. ஒரு பாடுக்குள்ள இருக்க கண்டெய்னர் இந்த வால்யூமை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது உங்க அப்ளிகேஷனுக்கு ஒரு ஸ்டோரேஜ் அட்டாச் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நெக்ஸஸ் ரெபாசிட்டரி மேனேஜரை நீங்க Kubernetes பாடா ரன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டோரேஜை நீங்க செப்பரேட் வால்யூமா மவுண்ட் பண்ணணும். Kubernetes வால்யூம்ல ஒரு பர்டிகுலர் பாத்ல மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நெக்ஸஸ்ல ஸ்டோர் பண்ற எல்லா பேக்கேஜஸும் அந்த வால்யூம்ல போய் ஸ்டோர் ஆகும். அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ வால்யூம்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேக்ரவுண்ட்ல நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இதுக்கு தேவைப்படுது. அதாவது செப்பரேட்டா ஒரு கான்ஃபிகரேஷன் செஞ்சு அந்த கான்ஃபிகரேஷனை நீங்க ஒரு பாடோட அட்டாச் பண்ற மாதிரி தான். ஸோ இங்கே டைப் ஆஃப் வால்யூம்ஸ்னு பார்க்கும்போது AWS எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் EBS which is deprecated. இது இருந்துச்சு பட் நாட் நவ். டெப்ரிகேட்டட் அப்படின்னா அது யூஸ்ல இல்லைன்னு அர்த்தம். அடுத்து Azure Disk, Azure Diskமே deprecated. Azure File deprecated. Azure File CSI migration which is still available. Stable feature versionமே அவங்க ரெஃபர் பண்ணிட்டாங்க. வெர்ஷன் 1.26 Kubernetesல யூஸ் பண்ணோம்னா Azure File CSI யூஸ் பண்ண முடியும் migration purpose. அதுக்கடுத்து CSI file migration complete. ஓகே, ஸோ இதுக்கு செப்பரேட் வெர்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. NCPHFS இதெல்லாம் என்னன்னே தெரியல. config maps நம்ம என்னன்னு பார்ப்போம். அண்ட் டவுன்வர்ட் API, empty directory கண்டிப்பா பார்ப்போம் என்னன்ட்டு. git repo, GCE persistent disk deprecated. git repo அதாவது ஒரு GitHub-ஓட ரெபாசிட்டரியை உங்களால ஒரு வால்யூமா யூஸ் பண்ண முடியும். ஒரு பாடோட அட்டாச் பண்ணி அதை வால்யூமா யூஸ் பண்ண முடியும். இட் வாஸ் அவைலபிள் earlier, பட் இப்போ அது அவைலபிளாக கிடையாது. பிகாஸ் அது டெப்ரிகேட்டட் ரிசோர்ஸ். பட் ஸ்டில் அதுக்கான எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெகுலர் பாட் கண்டெய்னர் அண்ட் தென் அதுக்கு அடுத்து வால்யூமோட மவுண்ட்ஸ் நேமு, அந்த வால்யூமை எங்கே மவுண்ட் பண்ணுறோன்றதையும் பார்த்து மென்ஷன் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த வால்யூமை டிஃபைன் பண்ணியிருக்கிறதா நேமில் கிட் வால்யூம், கிட் ரெப்போ, ரெபாசிட்டரியோட URL அண்ட் தென் ரிவிஷன். இந்த டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த Nginx பாடுக்கு இந்த GitHub ரெப்போ ஒரு வால்யூமா ஆக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஹோஸ்ட் பாத், ஓகே, இது வால்யூம் டைப்ஸில் போயிடுது. என்ன டைப்ஸ், அதாவது என்னென்ன விதத்தில் உங்களால் வால்யூம் அட்டாச் பண்ண முடியுன்றதுல போகுது. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம 3 டைப் ஆஃப் வால்யூம்ஸை பற்றி பேசுவோம். ஒன்று வந்து எம்டி டைரக்டரி, இன்னொன்று NFS, அதுக்கடுத்து PVC. இது மூணுத்தை பற்றியும் பேசுவோம். தேங்க்யூ.